என்ன தமிழ், வீட்ல வேற யார் இருக்கா? நம்ம வீட்ல யாரு இருக்க போறா? வேற யாரும் இல்ல சித்தப்பா. நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் யார் சாப்பாடு கொடுத்தா? ஆ, நான் தாங்க கொடுத்தேன். முத்தம்மா, எனக்கு தெரியும், நடிக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க. நீங்க இவ்வளோ நேரம் இங்க இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பீங்க? அதுவும் முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மினிமம் 1/2 மணி நேரமாவது ஆகும். அந்த 1/2 மணி நேரம் நீங்க இங்க இருந்து எங்கேயுமே போகல, எங்க கூட தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பீங்க? என்ன முத்து, பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட போல. நான் தான் அம்மாக்கு கஞ்சி கொண்டு போய் கொடுத்தேன். ஏன் முத்தம்மா சொல்ல மாட்டீங்களா? உங்ககிட்ட இருந்தானே வாங்கிட்டு போனேன். என்ன மறந்துட்டீங்களா? ஏன் மச்சான், இதெல்லாம் ஒரு சந்தேகம்னு உட்கார்ந்து வட்ட மேச மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க மச்சான். நீங்க எதுக்கு மாமா இப்படி ஒரு பொய் சொன்னீங்க? தமிழ், ஓ அம்மாக்கா நீ பொய் சொல்லலாம், என் தங்கச்சிக்காக நான் பொய் சொல்லக்கூடாதா? அம்மா, அம்மா நீ எங்க? வா பிரகாஷ். ஆ, என்ன பிரகாஷ், என்ன விஷயம்? அம்மா கோயிலுக்கு போயிருந்தேன். உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. எந்த கோவில்? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கங்கைமன் கோயில் அங்கேதாம்மா. அதாவது அம்மா போட்டவங்களுக்கெல்லாம் அந்த கோயில் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. அதான் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கம்மா. அம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அம்மா. நீ எப்படிமா இங்க? அல்லாத அம்மா, எனக்கு வேற வழி தெரியலன்னு. அம்மா இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது என்னால எப்படி வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? அதான் ஓடி வந்துட்டேன். வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு நீ தானே ஏதாவது பண்ணணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. ரூம் விட்டு எந்த நிலைமையிலும் வெளியே வந்துடாத. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அம்முதான் எங்க அம்மாவுக்கு தண்ணி ஊத்துவா. இது கண்டிப்பா நடக்கும். நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. போதும் தமிழ். கலந்தது போதும்ல? போதும். முத்தம்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. இந்த தண்ணியோட நம்ம அத்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டா நல்லா இருக்கும். பாவம் அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பார்க்கவே முடியல. சரி இருங்க, நான் போய் அத்தையை கூட்டிட்டு வந்தேன். அத்தை, மீனம்மா, அத்தை 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 நில்லுங்க அத்தை. என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்ன அத்தை ரூமுக்குள்ள போகவே விட மாட்டேங்க? அத்தை அப்படி இல்ல. மீனா, என்ன? இல்லங்க, தண்ணி ஊத்த எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் போய் அத்தையை கூப்பிட போனேன். சரி சரி, அதை பாத்துக்கலாம். அமுதா எங்க? ஏ அமுதா, அமுதா. அண்ணே வாமா. சொல்லுங்க அண்ணே. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? பக்கத்துல முத்தாரம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க போய் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க. ஏங்க, தண்ணி ஊத்திட்டு அப்புறம் போறேங்க. ஏன்னா உனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அம்மா போட்டிருந்தா முத்தாரம்மன் கோயில அர்ச்சனை பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்கணும். அதுதான் முக்கியம். தண்ணி ஊத்துறத நாங்க பாத்துக்க மாட்டோமா? இந்த முத்தமா இருக்காங்க, தமிழ் இருக்கு, அப்புறம் என்னம்மா? முதல்ல நீங்க கிளம்புங்க. நல்ல நேரம் முடியறக்குள்ளே அர்ச்சனை முடிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அண்ணி, வாங்க போலாம். சரி, போயிட்டு வாங்க.
அப்பாடா. மாமா என்ன? கணேசன் சித்தப்பா. ஓ, அந்த ஆள் இருக்காருல்ல, அவருக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சேது, வர்ஷினி, அம்மாவுக்கு அம்மா போட்டிருக்குல்ல, உடம்பெல்லாம் எரியுதுங்கிறாங்க. இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. நான் ஒரு கடை சொல்றேன். அந்த கடையில நான் சொல்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. என்னென்ன வேணும்னு நான் மெசேஜ் பண்றேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறீங்களா? பா, சேது மட்டும் போயிட்டு வரட்டும். நான் எதுக்கு? என்னம்மா, என் அம்மாவுக்காக இது கூட பண்ண மாட்டியா? அம்மா, இங்க வீட்ல இருந்து என்ன பண்ண போற? 2 பேரும் போயிட்டு வாங்களே. மாமா எல்லாரையும் அனுப்பியாச்சு. ஆனா அந்த பிரபு இருக்கானே, அவனை என்ன பண்றது? அவன் ஏதாவது சின்ன கேப் கிடைச்சாலும் ஏதாவது பண்ணிருவான் மாமா. அவனை நம்மளால அனுப்ப முடியாது. அவன் பயங்கரமான கேடி. அவனுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு கேடியை தான் இறக்கணும். யாரு? வேற யாரு? நான் பெத்த பிள்ளை, உன் புருஷன் சிபி தான். சரி இரு, நான் போன் பண்றேன். அட, சகல கால் பண்ணுறான். யூஸ்வலாக நமக்கெல்லாம் கால் பண்ண மாட்டானே. சொல்லுங்க சகல. என்ன பிரபு, என்ன மீட்டிங்ல வச்சு காலி பண்ண உங்க அப்பா ஸ்கெட்ச் போடுறாராமே. என்ன சொல்ற? நடக்காதுடா, நடக்காது. உன்னை பத்தியும் தெரியும், உங்க அப்பனை பத்தியும் தெரியும். உங்க அப்பா இந்நேரம் வீட்டுல தானே இருப்பாரு. அவரை இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீங்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டீங்கல்ல. சிவி, சிவி, சஸ்பென்ஸோடைய சாவு. நல்ல வேலை இவனும் கிளம்பிட்டான். இப்ப சந்தோஷமா? சரி, இப்ப என் தங்கச்சி கையில அம்மாவுக்கு தண்ணி ஊத்தலாம்ல? கண்டிப்பா மாமா. சரி முத்தம்மா, நீங்க போங்க முத்தம்மா. போய் சீக்கிரமா அம்மா நான் போய் அழைச்சிட்டு கூட்டிட்டு வரேன். சரிம்மா.